இந்த காவலன் பட பிரச்சனைனா ரிலீஸ் வர சிக்கல் ஆயிடுச்சு. உங்களுக்கு படம் ரிலீஸ் அப்போ விஜய் வந்து அங்கேருந்து ஃபோன் அடிப்பாருன்னா படம் ரிலீஸ் ஆகிடும்ல சார், பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, எல்லாமே முடிச்சோம், பார்த்துட்டுங்கண்ணா, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. அவர் சந்திரசேகர் கோவக்கார மாதிரி பேசுறாரு, அவர்கிட்ட வேற பேசவே முடியாது. பார்த்துக்க, எதுனாலும் நீ பார்த்துக்க, உன் பொறுப்பு, நீ தான் பார்த்துக்கணும், என்ன அங்கே பிரச்சனை, நீ ஏன் இப்படிலாம் பண்ணுறா செய்கிறான்னு என்ன பிடிச்சி பழிய போட்டு என்று திட்டிட்டு போயிடுவார். இப்போ அங்கே இருக்க சிக்கல், அங்கே ஒரு கடுவா புலின்னா இவன் ஒரு கடுவா புலி, படம் வாங்கியிருக்கோம் ஒரு இது, அவன் ஒரு இந்த சிக்கலுக்குள்ள அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த சிட்டிக்கு இந்த ஒரு கோடி ரூபாய் வச்சாதான் படம் ரிலீஸ் ஆகும். இப்போ யார் பண்ணனா அவ்வளோ இப்படி திட்டுறான், காலையில் விடிஞ்சாச்சு, ஒரு பெரிய ஹீரோ படம் என்ன பண்றீங்க சொல்லுங்க, அவரை வர சொல்லுங்க, விஜய் வர சொல்லுங்க, அவரை வர சொல்லுங்க, அவங்க அப்பா வர சொல்லுங்க, இப்போங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியல. தியேட்டர் அவ்வளோ தியேட்டர் போட்டாச்சு, தியேட்டருக்காரன் அங்கிருந்து அடிக்க அங்கே அடிக்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எகிருது. ஒரு கோடி ரூபாய் போடணும், விஜய்க்கு வீட்டுக்கு போகும், எல்லாரும் இல்லை அங்கே போகும், இங்கே போனோம்னா நான் ஏங்க ஏற்கனவே நைட்டு அவர்கிட்ட போய் அவங்க அப்பாட்ட போய் பேசி ஒரு பிரச்சனை டென்ஷனில் இருக்கு. அவரே கோவக்காரரு, நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன், என்ன கொண்டு நடு ரோட்டில் கொண்டு விட்டு இப்படி சண்டைக்கு இப்படி பண்ணாதீங்க அப்படின்லாம் பண்ணுறேன். இப்போ படம் ரிலீஸ் பண்ண என்ன செய்யற சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைன்னா நீங்க ₹1 போடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க ஒரு ஷேர் ஹோல்டர் ஆகுங்க, அப்ப யார்ட்டையாவது பணம் அப்படிங்கிறேன். நான் வேணா ஃபைனான்ஸ் தரங்கிறாரு, அன்பு வாங்கியிருக்காரு, அன்புச்செல்வி, நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு இந்த ஆடை கொண்டு வெட்டுவாங்களே ஒரே இதா, சரி ₹1 தாருங்க சார், நான் வேணா போடுறேன், சிட்டிக்கு தானே நான் போடுன்னு சொன்னா அங்க ஒரு உள்டா என்ன பண்ணிவிட்டாங்கன்னா எப்படி மாற்றம் பாருங்கன்னா, 1.25 கோடி ரூபாய் அவருடைய வசூலும், அதுக்கு மேல ஒரு பெர்சன்டேஜ் இந்த லாபம் 15% அவங்க எடுத்துக்கிடுவாங்க. இந்த பணமும் எடுத்த போக மீதி இருந்தா பிடி சுலோக்குமார் ஒரு போட்டு எழுதி லெட்டர் ரெடி பண்ணிவிட்டாங்க. அவரு மைக்கேல் ராயப்பன், தேனப்பன் எல்லாரும் சேர்ந்து. நானும் படம் ரிலீஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வீக்ல போய் சார் போனால், சார் உங்களுக்கு வராது சார், சார் வந்து முதல்ல சினி டைம் சித்திக்க எப்படிங்க, நானும் ஒரு ஷேர் ஹோல்டர்லான்னா பாருங்க எப்படி அக்ரிமெண்ட் போட்டுருக்கேன் பாருங்க. முதல் பணம் அவ்வளோ அவங்க எடுத்த பிறகு தான் உங்களுக்கு வரணும் போட்டுருக்கு. 1 கோடி ரூபாய் நான் அப்போ வந்து கொடுத்துருக்கேன், ஒரு சிங்கிள் பைசா கூட எனக்கு வரல. விஜய் கிட்ட போய் சொல்லவும் இல்லை, விஜய் கிட்ட ஆனால் சந்திரசேகருக்கு தெரிஞ்சாலும் அவரு அது சரி ஓகே அதெல்லாம் வரமாட்டார், அந்த விஷயத்துக்கு வரமாட்டார். அவங்க பணம் கொடுக்கவும் விரும்ப மாட்டாங்க. அது பணம் கொடுக்கறனாலே பயந்துருவாங்க அவங்க, அது கிட்டேயும் போக முடியாது. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு பேர் எனக்கு கிடைச்சது. பிடி சுலோக்குமார் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார், இண்டஸ்ட்ரியில பெரிய பேர். அதனால் 1 கோடியை கொடுத்து கடைசியில் பார்த்தா அதில் நிர்கதியாகி எனக்கு காசும் வராமல், விஜயுடைய ஆளு தானே எதுனாலும் அவர் பார்த்துக்கிடுவார், விஜய் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் விட்டுட்டாங்க. விஜயும் விட்டுட்டாரு, இவங்களும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 2-3 மாதம் வட்டி கொடுத்தேன், 10 மாதம் ஆவன பிறகு வட்டி கொடுக்க முடியலன்னா வீட்டில் எல்லாம் வந்து தகராறுக்கு வந்து, இதெல்லாம் இண்டஸ்ட்ரியிலுக்கு தெரியும். அவர் அன்பு சார் பணம் கொடுக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவார். வந்து பெரிய ப்ராப்ளம்கள்லாம் வீட்டில் ஒரு நாள் பண்ணோன்னே என் ஒய்ஃபெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது, என் பிள்ளைலாம் அழுது, இப்படி போய் மாட்டிக்கிட்டீங்களே செய்யிட்டீங்களா பரபரப்பான சார் வந்து அடிப்பாங்களா? அடிப்பாங்க. வீட்டில் வந்து சண்டை போடும்போது கேவலப்படுத்தும் போது என்ன ஆகும், இறங்குவாங்களா? இல்ல என் பத்திரத்தை வாங்கிட்டாங்க, வீட்டு பத்திரத்தை, வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்கும் இல்லையா. ஊர்ல எனக்கு ஒரு இடம், ஒரு நல்ல இடம், நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதுதான். அந்த இடத்தை வித்து அவருக்கு மதுரையில் போய் அவருக்கு பணத்தெல்லாம் செட்டில் பண்ணி, இது வந்து ஒரு பஞ்சாயத்து போனது கிடைச்ச எனக்கு மிகப்பெரிய, அது ஒரு ஹீரோவுக்காக பண்ணி எனக்கு ஒரு திருப்தி தான். அதனால அந்த ஹீரோவுக்கு அது போய் சேர்ந்துதானா இன்னைக்கு வரை எனக்கு அது தெரியல. இண்டஸ்ட்ரியலுக்கு தெரியும், ஹீரோவுக்கு அவங்க அப்பாவுக்கும் தெரியும், நிறைய உள்ள இன்டர்வியூக்குள்ள போக முடியாது அதுக்கு பிறகு.